பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆத்மாவோட தன்மை என்ன? ஆத்மா அதுக்கு ஏன் அதுக்கு ஒரு திங்க் பண்றது, அது சிந்திக்கிற தன்மை அதுக்கு இருக்கா? ஆத்மாவோட தன்மை என்ன? ஆத்மாவோட தன்மை சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவினுடைய இயற்கை குணம் தயவு. ஆன்மாவினுடைய இயற்கை குணம் தயவு. நாம் தயாமயமானால் திருவருள் அனுபவம் நேரும். ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவமாகலாம். இதுதான் வள்ளல் பெருமான் கொடுக்கிற டெபினிஷன். ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவமாகலாம். இப்போ ஆன்மாவினுடைய தன்மை அதனை கேட்கறீங்க. அந்த ஆன்மாவுடைய தன்மை ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம விசாரிக்கோம். அவருடைய குணம், அவர் எப்படிப்பா, அவர் எப்படி, அவரு நல்ல மனுஷன்பா, ஒவ்வொருத்தருடைய குணம். அது மாதிரி ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயவு. தயவுன்னா இந்த இடத்துல சொல்ற நம்ம அன்னதானம் பண்றோம், இரக்கம் காட்டுறோம், அதை சொல்ல வரல. இது ஆன்மாவுக்குள்ள இருக்கிற தயவுன்றது அது எதுன்னா, அது கடவுளுடைய அருளே தான் ஆன்மாவுக்கு அதனுடைய தன்மையா இருக்கா. இப்போ இறைவனை நாம் பிரிக்க முடியுமா பாருங்க. ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னா, இறைவனே தான் ஆன்மாவினுடைய தன்மையா வர்றார். அப்போ அந்த தன்மைன்றது அனுபவ ரீதியா தான் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஷார்ட்டா சொல்லணும். பிரச்சனை உலகத்துல பிரச்சனை இருக்குன்னா எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை ஒண்ணு இருக்கு, இல்ல பிரச்சனை இருக்கு. கடவுளுக்கு பிரச்சனை இருக்கான்னா பொதுவா கடவுளுக்கு போய் எங்கப்பா பிரச்சனைன்னு சொல்லுவோம். இல்ல, நம்ம பிரச்சனை தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கே என்ன பிரச்சனைன்னா, எடுத்த உடனே ஆன்மாவுக்கு முக்தி கொடுத்துடலாம் இல்லையா. இறைவன் சர்வ காருண்யர், எல்லையில்லாத கருணையே வடிவானவர். இது மாற்ற முடியாத ஒரு கடவுளுடைய தன்மை. சர்வ வல்லவர், அவரால் செய்ய முடியாதே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒருத்தர் கேட்டார், ஒரு ஆன்மா முக்தி அடையறதுக்கு இத்தனை கோடி பிறவிகள் இப்ப நமக்கு தெரியாது சொல்றாங்க. நம்ம பிறந்தது நமக்கு தெரியுமே தவிர தெரியாது. ஆனா ஞானிகள் சொல்றத நம்ம கேட்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பிறவிலேயே ஒவ்வொரு நாளைக்கு நாம ஏகப்பட்ட பிரச்சனைய சந்திக்கிறோம். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. அப்போ பார்க்கும்போது இத்தனை கோடி பிறவிகள் இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சு அப்புறமும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டி வேண்டி அழுது தொழுது அப்புறமே கடவுள் முக்தி கொடுப்பாருன்னா இது எப்படி இதை ஒத்துக்கிறது? இது எப்படி எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா கடவுள் இருப்பது அப்படின்றது ஒரு இயற்கையானது. அது அவராலேயே தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய இருப்பு அது இயற்கை. அது ஓஷோ சொல்லுவார். சிலது நம்ம யார் சொன்னாலுமே சில பாயிண்ட் உள்ளந்து வரும். எல்லாமே அற்புதஜோதியா இருக்கிறதுனால ஆடு மேய்க்கிற பையன் கிட்ட திடீர்னு ஒரு வார்த்தை வரும். அது பார்த்தீங்கன்னா உள்ளொலிக்கிட்ட இருந்து வர்றது. அப்படி நோட் பண்ணீங்கன்னா ஓஷோ கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச வார்த்தை, கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல. அவர் ஒரு நபர் கிடையாது, அவர் ஒரு மனிதன் கிடையாது. அது ஒரு இருப்பு. அது ஒரு இருப்பு, அன்பு என்கின்ற ஒரு இருப்பு. இதெல்லாம் எப்படி வருது? இது வள்ளல் பெருமானுடைய இது எல்லாம் எல்லா இதையும் ஆக்குபை பண்ணிடுவார். இது ஒரு நடுவுல இது வந்துடும். இது ரொம்ப முக்கியமானது. அவர் ஒரு நபர் அல்ல, அது ஒரு அன்பு என்கின்ற ஒரு அகண்டமான இருப்பு. அது இயற்கையா இருக்குது. அது ஒரு இயற்கை. ஆனா அந்த இயற்கைக்கு அன்பு இருக்கு. ஆனா அனுபவத்துல அதை கொண்டு வரும்போது தான் அதுக்கு பிரயோஜனப்படும். சரி, அந்த அனுபவமும் ஏன்
இயற்கையிலேயே இல்லை அப்படின்னு அதான் டிராபேக், அதான் பிரச்சனையே. அந்த அனுபவம்ன்றது அதான் சுவாமி சொல்றாரு, அனுபவத்துக்காகத்தான் இந்த மனிதனெல்லாம் வந்திருக்காரு. அந்த அருளை அனுபவிக்கணும், அந்த அருள் இன்பத்தை அனுபவ ரீதியா அனுபவிக்கணும் தான் இந்த உயிர்களா தானே தோன்றி அதை முறைப்படி இருந்தன. எல்லாம் வல்ல இறைவன் ஏன் எடுத்த உடனே மற்ற எதுவுமே இல்லாம, இந்த இன்ப துன்பம் எதுவுமே இல்லாம நம்ம நேரடியாவே அந்த அருளை வெளிப்படுத்தி அந்த இயற்கை இன்பத்தை கொடுக்க கூடாது, மற்ற அனுபவங்கள்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னா அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இறைவனுக்கே ஒரு பிரச்சனை இருக்கான்னா இல்லத்தான். ஆனா என்ன நம்ம அதை இப்படி கூட சொல்லலாம், அனுபவ ரீதியாத்தான் அவர் தன்னைத்தானே அனுபவிக்க முடியும். அப்ப அனுபவம்ன்றது அவருடைய இருப்புக்கு ஆரம்பம் இல்லை முடிவு இல்லை. அவருடைய இருப்பு, அந்த இயற்கை இருப்புக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை. அது அனாதியானது, அகண்டமானது, எங்கும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆனா அந்த அனுபவம்ன்றது பாருங்க, அனுபவம்ன்றது அது உணர்வுல தான் வரணும், அந்த இருப்பு நிலையில வர முடியாது. அது அகண்டமான இருப்பு. அப்ப அந்த அகண்டத்தை அப்படியே பிரஸ் பண்ற, கம்ப்ரஸ் சாதாரண கம்ப்ரஸ் கிடையாது, அதை பத்தி சொல்லவே முடியாது. அதுதான் ஆமா சாமி சொல்லுவாரு. அதாவது அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா. அகண்டாகாசம்ன்றது அந்த தகராகாசம், அதுதான் ஆண்டவருடைய உண்மை. அது எல்லையில்லாத வான்வெளிக்கு உள்ளீடா நிரம்பிருக்கிற ஒரு அன்பு தத்துவம், அன்பு சத்துவம். ஆனா அந்த இடத்துல அவர் தன்னுடைய அன்பை அனுபவ ரீதியா கொண்டு வர முடியாது. அதுக்கு அந்த இடம் கிடையாது. அது ஒரு நிலையான இருப்பு மாத்திரமாய்த்தான் இருக்கும். அது இயற்கையில் அப்படிதான் இருக்கு. அப்ப என்ன பெண்டிங், அவரு கூட ஒரு பெண்டிங் இருக்கு. என்ன பெண்டிங்னா அவருடைய தன்மை, அந்த அன்புக்கு அவரு ஒரு தத்துவம், அதுக்கு ஒரு தன்மை ஒண்ணு இருக்கா, அதுக்கு ஒரு தன்மை என்னன்னா அதுதான் கருணை, அதுதான் அருள். அன்புக்கு என்கின்ற இருப்புக்கு அருள் என்கின்ற தன்மை இருக்கு. ஆனா அது ஒடுங்கிய நிலையில் தான் கிடக்குது. ஏன்னா அது வெளிப்படணும், வெளிப்படுறதுக்கு அந்த இடம் முடியாது. அது எங்க வெளிப்படும்னா உணர்வு என்கின்ற ஒன்றுல தான் அந்த அனுபவம் வெளிப்படணும், வேற வழியே கிடையாது. இறைவனே நினைச்சா கூட ஏன் வேற எதனா வழி இருக்கன்னா முடியவே முடியாது. அது உணர்வு நிலைக்கு வரும்போதுதான் அந்த அன்பு வாழ வருது, அந்த உணர்வுல தான் வாழ வருது. எப்படி வாழ வருது? அன்பு அவருடைய தன்மையும் சேர்ந்து பிரஸ் பண்றார். அப்பதான் அது ஒரு உணர்வா மாறுது. அப்படி உணர்வா மாறுகின்ற பொழுது அகண்ட வெளியில தான், அதை பத்தி சொல்லவே முடியாது. அது ஒரு தான் என்ற ஒரு நிலையில இருக்கு. அந்த அகண்டத்தை அணு நிலைக்கு கொண்டு அந்த பிரஸ் பண்ணும்போது அதுதான் அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மா. அப்போ இந்த இடத்துல நான் என்ற ஒரு வண்ணத்துக்கு வந்துருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா நான் என்ற வண்ணத்துக்கு வருது. ஆனாலும் இப்போ அது ஒரு விண் அணுவாதான் வருது. இதுவும் அனாதியா இருக்கிற ஏற்பாடு தான். புதுசா அகண்டாகாச நிறைவிலே சிற்றணுவான ஆன்மானா அது திடீர்னு ஏற்படுத்தானா இல்ல. எப்படி அகண்டம் இருக்கோ அதே மாதிரி அணுவும் இருக்கு. ரெண்டுமே அவரு தான். ஆனா அணுவுல தான் அவரு தன்னுடைய தன்மையெல்லாம் வெளிப்படுத்தும். அவருடைய தன்மை தான் அருள், திருவருள். அந்த திருவருள் சர்வ வல்லபம் வாய்ந்தது. அதுல இருந்து அனந்தம் கோடி 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 சக்திகள், எண்ணற்ற கோடி சக்திகள் வெளிப்பட்டு இது பண்ணும் போதுதான் அது இன்பத்துக்கு வரும், இன்பம் அனுபவமாகும்.
உள்ள அடங்கி இருக்கு. அது புதுசாலாம் இது பண்றதில்லை. அந்த அந்த அன்பு ஆகிய கடவுள் தன்னுடைய தன்மை பிரிக்க முடியாது. அவருடைய தன்மையை வெளிப்படுத்தும் போதுதான் அவருக்கு வாழ்வு. இல்லைன்னா அவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த ஒரு உண்மைய இதுவரையில எந்த சமய மத யோக மார்க்கங்களும் சொல்லலன்றதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் சிறப்பு. இது இவ்வளவு பிரபஞ்சத்து ஏற்பாடு இத்தனை நெடுங்கோடி காலமா இயங்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்கு. அப்படி இதெல்லாம் ஏற்படலைன்னா கடவுள் இருப்பார். இருந்தாலும் அவர் இருப்புக்கு அவருக்கே பிரயோஜனம் இல்லாத ஒன்று, பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் இருந்தான்னு இல்லைன்னா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். ஆக அவருடைய இருப்புக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. ஆனா அனுபவம்ன்றது அருள், அது பரிபூர்ணமா இருக்கு. அது ப்ராசஸ் நிலையில வரும்போது அது ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கணும். ஜீரோவிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கு எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கும். அப்ப ஜீரோவிலிருந்து தான் அதுக்கு அனுபவம் ஏற்படுது. அப்ப ஜீரோவிலிருந்து ஜீரோ நிலையிலேயே அது அனாதி காலமா இருக்கு. எவ்வளவு கோடி ஊழின்னு சொல்ல முடியாதான். அது வெறும் விண் அணுக்கள் இங்கேயும் இருக்கு. அது தெரியல. அனாதி என்னும் போது அது அதை பத்தி கற்பனையே பண்ண முடியாது. அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அது இப்பதான் ஒரு 17,000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தான் அந்த அணுக்குள்ளிருந்து அந்த அருள் வெளிப்படும் போது இந்த பிரபஞ்சமே உருவாகி, அதுக்கப்புறம் நெடுங்கோடி காலத்துக்கு இந்த நெருப்பு கோலங்கள்லாம் அதுல பூமிக்கு மட்டும் உயிர் வாழுகின்ற அளவுக்கு நீர்நிலைகள் சூழ்நிலை எல்லாம் கூடி வருகின்ற பொழுது முதல்ல புல், அந்த புல்லுக்கு அப்போ தொட்டா அது தெரிஞ்சுக்குது. அது ஒரு முதல் அனுபவம். இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா இது எங்க வருதுன்னா ஜீவன்ல தான் ஏற்படுது. இப்ப ஆன்மாவுடைய தன்மை கேட்டீங்க இல்லைங்களா, அவருடைய அந்த தன்மை எதுன்னா இறைவனுடைய தன்மை தான் ஆன்மாவுடைய தன்மையா இருக்கு. 6 அறிவு இந்த உடம்புக்கு பஞ்சபூதங்களா இந்த உடம்பு ஆமா முடிவு எடுக்குது. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்க கூடாது அப்படின்னு முடிவு இது தானா எடுக்குது. அனாதியா இருந்த இந்த ஆன்மா அதுக்கு ஏன் எந்த ஒரு முடிவு எடுக்கிற தன்மையும் ஏன் இல்லை? இப்போ இந்த உடம்பு இது பிக்சர் பாக்குறேன், பாட்டு கேட்கிறேன், ஸ்வீட் நல்லா இருக்குது, இது வேணாம், காரம், இதெல்லாம் முடிவு பண்ணுது. அந்த இப்போ ஆன்மா நித்தியமா இருக்கிறது, அது ஏன் நல்ல வழியில எடுத்துட்டு போறதுக்கு அது ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது இல்லை? இந்த உடம்ப எடுத்த உடனே நல்ல வழியில போ, இந்த உடம்ப அது கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் இல்ல? இப்போ இந்த உடம்பு சொல்ற கட்டளையை தான் இந்த ஆன்மா கேக்குது இப்போ. ஆமா இல்லீங்களா? அந்த ஆன்மாவை ஏன் இந்த உடம்ப ஏன் கண்ட்ரோல் பண்றது இல்ல? அது கட்டுக்குள்ள ஏன் வச்சுக்குது? இப்ப ஆன்மா இன்னும் எழுந்துக்கல. அதுதான் அது ஏன் அதுக்கு ஏன் அந்த தன்மையை கொடுக்கல? அதான், அதாவது ஆன்மா எப்போ அதனுடைய இருப்பு அதே அறிய முடியாத நிலையில இருக்கு. இருப்பும் அதாவது இருப்பும் அனுபவமும் பிரிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே இது பண்ணோம், இருப்பையும் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது. அந்த ஆன்மான்றது என்ன? அதுதான் அன்பெனும் பிடியில் அமர்ந்த அன்பெனும் அணு அப்படின்றார். அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருடைய அந்த ஆன்மான்றது என்னன்னா அன்பு என்கின்ற ஒரு அணு. அப்ப அதுதான் சிவமா இருக்கு. அதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அதுதான் அருளா இருக்கு. ஆக இறைவனுடைய அன்பு இருப்போம் அவருடைய அருள் சேர்ந்துதான் ஒரு அணுவா மாறி இருக்கு, அணு நிலையில வந்திருக்கு. வந்தாலும் இந்த அவருடைய இருப்பையும் அவருடைய தன்மையையும் அனுபவிக்கிறதுக்கு உணர்வு தேவை. உணர்வுன்னு தான் அனுபவிக்க முடியும். அப்ப என்ன உணர்வு? அதுதான் ஜீவன். அப்ப அந்த ஆன்மா ஜீவனா வருகின்ற பொழுதுதான் அந்த ஜீவ உணர்வுல தான் அவனுடைய இருப்பினுடைய பிரயோஜனத்தையும்
அவருடைய தன்மையாகிய அருளுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்கும் போதுதான் அங்க ஆனந்தம் அனுபவமாகும். ஆக எப்படியும் இறைவன் அந்த உயிர் உணர்வுல தான் சச்சிதானந்தத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ற உண்மை கூட சுத்த சன்மார்க்கத்தில் தான் வெளியாகுது. ஆக ஜீவன் அப்ப ஜீவன் அந்த ஜீவ சக்தி ஆன்மாவிலிருந்தே விரிவடைய செய்றார். ஆன்மாவிலிருந்தே விரிவடைய செய்து அதை ஜீவனாக்கி அதுக்கு எடுத்த உடனே அருள் அனுபவத்தை கொடுக்க முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு நம்ம கோல், ஆன்மாவுடைய கோல் என்னன்னா அருள் அனுபவம் தான். அந்த அருளை அனுபவிக்கிறது, அதுதான் அந்த ஆன்மாவுக்கு கோல். அப்பதான் இன்பம் அனுபவமாகும். அந்த இன்பம் எல்லையற்ற இன்பம், அதுக்காக தான். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ எடுத்த உடனே ஜீவனுக்கு கொடுக்க முடியாது. அதுதான் அது கிராஜுவலா தான் எப்பவுமே நீங்க கொண்டு போக முடியும். கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு செல்லுல யாரோ 2 GB வீடியோ அனுப்பிச்சிடுறாங்க. 4 பேர் அனுப்பிச்சா உங்களுக்கு செல்லு ஹேங் ஆயிடும். லேப்டாப்ல நீங்க ஏத்துறீங்க, அது ஏத்தும் போது எப்படி காமிக்குது? முதல்ல 0 தான் காமிக்கும். 0, 1, 2%. அதுதான் முறை. அப்படிதான் 100% நிறைவாயிடும். எல்லாமே அதே மாதிரி தான். இப்ப வித்து எடுத்துக்கிட்டா கூட அதுல தண்ணி ஊற்றிப்படும், மழை ஏற்படுது. அது முறை பிரகாரம் அப்புறம் பூமிக்கு மேல வருது. அது சிறு செடியாகி அப்புறம் பெருஞ்செடியாகி மரமாகி அப்புறம் ஒரு காலத்தை பூ பூத்து அப்புறம் காய் காத்து அப்புறம் பழம் பழுத்து அப்புறம் தான் பயனுக்கு வருது. நீங்க எது எடுத்தாலுமே அது அனுபவம்ன்றது ஆரம்பத்திலிருந்து அனுபவிக்கும். ஆனா கடவுளுக்கு ஆரம்பம் முதல்ல இல்லை. ஆனா அனுபவம்ன்றது அந்த தன்மையை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம எத்தனையோ மனித பிறவி எடுத்துக்கிறோமா? எத்தனையோ மனித பிறவி, நூற்றுக்கணக்கான மனித பிறவி மட்டும். இப்ப நான் அடியன் இருக்கேன், ஒரு 10 வருஷம் பொறுத்து இறந்துறேன்னு வைங்க. நான் அடுத்து அண்டத்துல பிரபஞ்சத்துல எங்க வேணாலும் போகலாம். அங்க திருப்பி பிறக்கும் பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது. 1 வருஷம் வரையில எனக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. 1 வருஷம் போது அம்மா அப்பா சொல்லுவேன். ஏன் எடுத்த உடனே கொண்டு வர முடியாது? ஒவ்வொரு பிறவியிலையும் அந்த அனுபவம் அது முறைப்படி அது 0 தான் அது ஆரம்பிக்குது. பசங்க உங்க பொண்ணை கலெக்டருக்கு படிக்கிறது நினைக்கிறீங்க, குழந்தை பிறக்குது. ஆனா எடுத்த உடனே செய்ய முடியாது. ப்ரீகேஜி, எல்கேஜி டெவலப். அதே மாதிரிதான் இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆக இந்த அனுபவம் அப்படின்றது முதல்ல பொன்னம்பலத்திலிருந்து வருது. சிற்றவை பொற்சபை என்றும் இல்லைங்களா? சிற்றவைன்றது ஆன்மா. அதுக்குள்ளதான் ஆண்டவருடைய எல்லாம் வல்ல திருவருள், ஆண்டவர் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. இப்போ இந்த ஆன்மாவுக்கு அந்த பக்குவம் அடைகிற வரையில அது கோலே அதுதான். ஆனா அது முதல்ல அந்த சிற்றபை அனுபவத்தை தரம், அதுக்கு உண்டான ஒரு பக்குவம் ஆன்மாவுக்கு கிடையாது. சொல்லப்போனா ஆன்மா இறந்த நிலையில இருக்கு. ஏன் இருக்குன்னா தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய இருப்பை தானே அறிய முடியாத ஒரு நிலை. இதுதான் ஆண்டவர் அணுவடிவில் வரும்போது இது அவருடைய பிரச்சனை தான், நம்முடைய பிரச்சனை இல்லை. அவருடைய பிரச்சனை அனுபவ ரீதியாக தான் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பௌதிக உடம்பு கிடைச்சு, இந்த பௌதிக உடம்புன்றது தான் பொற்சபை. பொற்சபைன்றது இந்த பிரபஞ்சம் டோட்டலா நம்ம கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, இந்த ஐம்புலன்களால நம்ம அறியுது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை சார்ந்தது தான். அப்ப இந்த உடம்பு பிரபஞ்சத்திலிருந்து வந்தது. ஆக இந்த பிரபஞ்சம்ன்றது தான் பாசம். இந்த அதான் பதி பசு பாசம் முப்பொருள். இந்த முப்பொருளுமே கடவுள் தான். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததுன்னே இல்லை. சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் மூன்று இயற்கையில இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்படி கடவுள் இயற்கையா இருக்கிறவர், அவரை யாரும் படைக்கல. அதே போல இந்த அறிவு இழந்த, அதாவது இன்னும் அந்த நிலைக்கு வரல, அந்த அறிவு மறைபட்ட அந்த ஆன்மாவும்
அறிவு மறைபட்டு இருக்குது, அது மறைபட்டு இருக்கு. அதனால அது பேர் பசு. இந்த பசு, இந்த பாசம்ன்றது இந்த பூத சக்தியிலான இந்த உலகம், அசத்து பொருள். இதை போலவே இது ரெண்டுமே அனாதிதான். அதுதான் இந்த ஒரு கருத்தை தான் போலவேன்றது அந்த வார்த்தை சுத்த சன்மார்க்க கற்படுகிறார். போலவேன்னா இவருக்கு சமமா அப்படின்லாம் வந்துடுது, அதனுடைய இதே மாறிடுது. போலவே எல்லாம் இல்லை, அதுவேதான் மூணு பொருளா இருக்கு. இயற்கையில் இறைவனேதான் பதியாகவும் பசுவாகவும் பாசமாகவும் இருக்கிறார். மூணும் சேர்ந்து ஒண்ணுதான். அந்த பதியிலேயே 3 பிரிவுகள் இருக்கு. மொத்தம் சேர்ந்து அற்பெருஞ்சோதி தான். அந்த அற்பெருஞ்சோதியில 3 பாகங்கள் இருக்கு. இதுல பசுன்ற இடத்துல தான் அவர் தன்னைத்தானே அனுபவிக்க முடியும். தன்னைத்தானே அனுபவிக்கிறதுக்கு இந்த பாச தொடர்பு இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அது அந்த மாதிரி ஒரு இயற்கையில 3 பின்னி பிணைந்திருக்கு. அதனால இந்த உடம்புக்கு அந்த ஆன்மாவுக்கு முதல்ல பௌதிக உடம்பு அட்டாச் ஆகுது. எப்ப அட்டாச் ஆகுதுன்னா அந்த ஆன்மாவிலிருந்து உயிர் சக்தி கொஞ்சத்தை வெளிப்படுத்துறார். உயிர் சக்தி வரும்போது தான் அந்த உயிர் சக்தி இந்த பௌதிக அணுக்களை செல்லாக மாற்றி தனக்குள்ள ஈர்த்து பிடிச்சு உடம்பாக்கிக்கும். அதுதான் புல் புல்லு செடி கொடி. இப்ப அந்த நிலையில அந்த புறத்திலிருந்து தொட்டா தெரிஞ்சுக்கிறது. இதை எது தெரிஞ்சுக்கணும்னா ஆன்மாவுக்கு போல ஜீவன் தான் தெரிஞ்சுக்குது. ஆன்மா இன்னும் விழிப்பு நிலைக்கு வரல. அது எப்ப வரும்? அதுதான் அது எப்ப வரும்னா இப்ப வந்திருக்கு. நீங்க எப்ப வரும் கேட்டீங்கல்ல, இப்ப வந்திருக்கு. இப்ப வந்ததுனால்தான் நீங்க அந்த கேள்வியை கேட்க முடியுது, இல்லைன்னா கேட்க முடியாது. இல்ல அதுதான். ஏன்னா இப்போ எனக்கு இப்ப நான் படிக்கிறேன் தெரியுது, இது மனுஷன் பிறப்பு எதுக்கு, ஏன் பிறந்திருக்கிறான், அவன் கடவுளை அடையணும். இதெல்லாம் இப்ப எனக்கு நானும் இந்த உடம்புக்கு தான் தெரிஞ்சிருக்குதான் நான் நினைக்கிறேன். அது ஆன்மா எப்படி அதை உணரணும், அது எப்படி அதை ஏத்துக்கும். இப்போ அதாவது ஆன்மாவை உணரணும், ஆன்மாவை அடையணும் அப்படின்றது கூட அது ஒரு இதுதான், சரியான ஒரு இது இல்லை. ஏன்னா நாம ஆன்மாவை பத்தி நினைச்சாலும் நினைக்கலன்னாலும், சத்விசாரம் பண்ணாலும் பண்ணலன்னாலும், தியானம் பண்ணாலும் பண்ணலன்னாலும், கடவுளை நினைச்சாலும் மறந்தாலும், இல்ல கடவுளே இல்லைன்னு வாதம் பண்ணாலும், இல்ல கடவுள் இல்லைன்னு அது ஒரு இதையே ஏற்படுத்தி அதுக்குன்னு பிரச்சாரம் பண்ணி பண்ணாலும் சரி, நாம அந்த மெய்ப்பொருளா தான் இருக்கிறோம். வேற எதுவும் ஒண்ணு இன்னொன்னா ஆக முடியாது. அதைத்தான் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. வேற ஒண்ணு இல்லை, உத்து பார்க்கணும். சொல்லுவாங்க அங்க பாடுறா, அந்த இது பாடுறா, ஒரு தெரியலையா, உத்து பாடுறா, நல்லா உத்து பாடுறா. ஆமா, கிளி உக்காந்துக்குது சொன்ன, அது ஒரு பறவைடா, அது கிளி உக்காந்துக்குதுடா. உத்து பார்த்த பிறகுதான் தெரியும். அதனால கூர்ந்து கவனிக்கணும். அதான் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே அப்படின்றார் மணிவாசகர். இப்போ நாங்க 10வது படிக்கும் போதெல்லாம் எங்க 9வதுல இருந்தே ஒரு டீச்சர் கன்னியாகுமரியில் வருவாங்க. அந்த டீச்சர் 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டிஓ இன்ஸ்பெக்ஷன் வரும் வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ அவங்க சயின்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால பிசிக்ஸ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், இது 3த்துக்கும் அவங்க ஒரே டீச்சர் தான். அப்ப நாங்க 10th SLCக்கு ஒரே புக்கு தான். அறிவியல 3 அடைக்கிறோம், 3 பேரும் அவங்க தான் எடுப்பாங்க. இந்த உயிரியல் இதுக்கு சார்ட் நிறைய போடணும். இதயம் சார்ட்டு, மூளை சார்ட்டு நேர்த்தியா போடணும், பெரிய சார்ட்ல. அந்த டீச்சர் என்ன கூப்பிடுவாங்க, பொசலின்னு கூப்பிடுவாங்க. பொசலின் ஸ்கெட்செல்லாம் வாங்கி இது பண்ணி அந்த ஹார்ட்,
மூளை, அந்த கிட்னி அவரை வித மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஒரு சார்ட்ல 2-3 சார்ட் கொடுப்பாங்க. அடுத்த வாரம் டிஓ வர்றாங்க, செஞ்சு அப்ப முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த ஆர்டரிலாம் அந்த எல்லா நரம்பு மூளை எல்லாமே போடணும். அந்த பெருமூளை சிறுமூளை இதெல்லாம் போட சொல்லுவாங்க. அதுல ஒவ்வொரு பார்ட்ஸும் எழுதணும். அந்த இதுக்குள்ளெல்லாம் அடங்கணும்னா பெருசா இருக்கணும். அதை எழுதுறதுக்கு இடம் வேணும்னா பென்சில் முதல்ல எடுத்த உடனே இதை யூஸ் பண்ண முடியாது, ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பென்சில்லையே ஆமா கொண்டு வரணும். நீங்க அதுக்கு முன்னாடி பென்சில்ல தான் நீங்க அதை போடணும். பென்சில் வாங்கினா அது வெறும் சாதாரண ஷார்பனர்ல இது பண்ணோம்னா அப்ப கூட முக்கியம் இருக்கும். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பிளேடு எடுத்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இப்ப நீங்க ரொம்ப மெலிசான கோடு கூட நேர்த்தியா வரையலாம். நீங்க என்னதான் பிராக்டிஸ் இருந்தாலும் அந்த டூல்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு மனம்ன்ற கருவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறத அது இப்ப எப்படி இருக்குன்னா பஸ் பாடி மாதிரி, பஸ் பாடி ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு அது போகும்போது மேக்சிமம் 80க்கு மேல போகாது. ஏன்னா அதுக்கு மேல அதுக்கு காத்த கீழ்ச்சிக்கும் போக முடியாது. ஏரோப்ளைனு 300 கிலோமீட்டர் ஆகுதுல போகும். அப்ப அந்த இந்த பாடிய அங்க வைத்த அதுக்கும் பிரச்சனை ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த பாடி இந்த பஸ் பாடி அப்படியா இருக்கு, ஃப்ரண்ட்ல ஏரோப்ளைன் பூரா இருக்கு. நீங்க அதுவும் காற்று மண்டலத்துக்கு தான் போனோம். கிழிக்கி கூர்மையானதை கிழிச்சுக்கிட்டு அப்புறம் பெரிய பாடி உள்ள விட்டுடலாம். இங்க கூட ஒரு பெரிய ஓட்ட போடணும்னா எடுத்த உடனே பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க மாட்டோம், சின்னது இது பண்ணி அப்புறம் அதை பெருசாக்கணும். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம மனம் பிராடா எண்ணற்ற எண்ணங்கள் வேவ்ஸ் அதுல இருக்கு. இந்த வேவ்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு அதை கூர்மைப்படுத்தணும். இப்ப நாங்க 9வது நான் படிக்கிறேன். எங்க ஊர்ல மேலூர் கீழூர் இருக்கும். கீழூர்ல இருக்கிறவங்க அவங்க விவசாயம். அப்போ 45 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகளுக்குலாம் நல்ல வசதியான அவங்க அயன் பண்ற சட்டை தான் பையன் போட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் அயன் பண்ணலாம் தெரியாது. பார்த்து எங்க தெரியலே கிடையாது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். அது பார்த்தா பொறாமையா இருக்கும். அயன் பண்ண ட்ரெஸ் அதையே பார்ப்பேன். நான் அயன் பண்ணிலாம் போட்டு வர்றாங்க, சரியா படிக்கப்பட்டுங்க. அப்புறம் ஒரு பையன் அவங்க சொந்தக்காரி யாரோ ஒரு இது குத்துட்டான், இந்த கண்ணாடி குவிலன்ஸ். அது எடுத்துட்டான். லஞ்ச் டைம்ல ஒரு பேப்பர் எடுத்துட்டா பசங்க மொத்தம் அவனை சுத்திக்கிச்சு. என்னமோ வித்தை பண்ண போறான்னு எல்லாம் அதை எட்டி பாக்குறது கூட இடம் இல்லை. 50 பேரு கிளாஸ் ரூம் மொத்தம் அவனை சூழ்ந்துச்சு. வித்தக்கார மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா டப்புனு பத்திக்கலாம். அதான் இப்போ சாதாரண ரேஸ் வெயில் காயுது, ஆனா அங்க பேப்பர் பத்தல. இப்போ அத குவி லென்ஸ்ல வாங்கி அதை குவிச்சு அதை அப்படியே இந்த பாயிண்ட இறக்கும் போது அவருக்கு பவர், அதை ஹீட்டு எக்ஸ்ட்ராடினரி எல்லாம் குவிக்கும் போது அந்த நெருப்பு இதாகி அந்த பேப்பரை ஏற்றுது. அதே மாதிரிதான் மனதை குவிக்க நீங்க நம்மளை நாம் அறியணும், நான் எதுவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முதல்ல நாம எதுவா இருக்கிறோம், அப்புறம் தான் நீங்க கடவுள்கிட்டவே இது பண்ண முடியும். நம்மளை பத்தி நாம தெரிஞ்சிக்காம கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம மனதை குவிக்கணும். எங்க குவிக்கணும் அப்படின்னா யோகிகள் அந்த காலத்துல வேதாந்திகள் இதயத்துல குவிப்பாங்க. மனம் இதயத்தில் தான் இருக்கிறது. ஆனா அது முழுமையான ஆன்ம உண்மைய நமக்கு அனுபவபூர்வமா காட்டாது, ஏகதேசம் தான் காட்டும். ஏன்னா ஆன்மா இருக்கிற இடம் கண்டத்துக்கு மேலதான். அது இதெல்லாம் சொல்றது திருமந்திரத்துல சொல்லிடுறாரு. கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கு நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அந்நாக்கு மேலே அகண்ட வெளிகாட்டி பெண்ணாக்கி நம்மை பிணைப்பித்தவாறு. அது என்ன பெண்ணாக்கி? பெண்ணுன்னா கொடி, சிற்றத்தி கொடி துதி வருதுங்களா?
ஜோதி கொடியே, ஆனந்த சுரூப கொடியே, இறைவர் வள பாக கொடியே. கொடின்னா யாரு? கொடியுடைய அம்மன் யாரு? அது அந்த கொடின்னா பெண்ணு. பெண்ணாக்கின்னா கடவுளுடைய தன்மை தான் சக்தின்றோம். கடவுளுடைய தன்மைக்கு தான் சக்தியின் பேரு. அவருடைய தன்மை வேறு இல்லை, அவருடைய இருப்பு வேறு இல்லை. ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒருத்தர் குணம்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் வந்து ஜீவன் சம்பந்தப்பட்டது. ஆனா எல்லாருக்கும் ஆன்மா இருக்கு இல்லைங்களா? எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவான ஒரு குணம்ன்றதுன்னா அது வந்து ஆண்டவருடைய தன்மை ஆகிய தனிப்பெரும் கருணை. அதுதான் அந்த தன்மை தான் இங்க ஆன்மாவா வந்திருக்கு, தன்னை தானே அனுபவிக்கிறதுக்காக. அப்போ அது இருக்கிற இடம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம இது பண்றோம். அது இருக்கிற இடம் நம்ம புறத்துல இருந்து உண்மையில சுட்டி காட்டக்கூடாதுதான். புறத்துல சொல்றதுனால நம்ம அங்க போயிட முடியாது. ஆனாலும் அப்படி கிடையாது. அத நம்ம தேக உணர்வுல இருக்கிறதுனால, அதன் காரணத்தினால இப்படி ஆரம்ப கட்டத்தில் இப்படிதான் சொல்லணும். அதனால சொல்றார், கண்ணு நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டம். இது ஞான கூட்டத்துள் பண் ஆக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. இதெல்லாம் வந்து உள்நொழியிலிருந்து வர்ற வார்த்தைகள். பண்ணுன்னு என்ன? இசை. பண்ணுன்னா இசை. ஒவ்வொரு பாட்டு இந்த இடத்துல இசைன்னா பாட்டுக்கு இசைக்கிறமே, ஹார்மோனியம், நாதஸ்வரம், வீணை, அது கிடையாது. இந்த இடத்துல பண்ணுன்றதே ஓங்காரம். இந்த இசைன்றது இந்த இடத்துல பிரணவம். அந்த அகர உகர மகரமாகி அந்த பிரணவ ஒளியாகி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார். அந்த அருள் வந்து தன்னை எப்படி வெளிப்படுத்துன்னா பிரணவ ஜோதியா வெளிப்படுத்துது. ஆக அந்த பிரணவ ஜோதி தான் ஆன்மா. அதுதான் நீங்க, அதுதான் நானு, அதுதான் ஆடு, அதுதான் எறும்பு, எல்லாமே அந்த பிரணவ ஜோதி தான் ஆன்மா. ஆக நம்ம எல்லாம் ஓம் தான். இதுதான் சொன்னான் சுவாமி சொல்லுவார், ஏமாறாதே ஓமே நீ. என்ன அருமையான, ஏமாறாதே, ஏமாந்துராதே, ஓமே நீ. ஆக சத்து சித்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக தான், அதுக்காகத்தான் இந்த பிறவி கொடுத்திருக்கு. அத முதல்ல சாமி திட்டவட்டமா சொல்லுவார், நீ கடமையை செய்யணும். அது வயிற்று பசிக்கு குடும்பம் இதெல்லாம் இருக்கு, அது தனி. அந்த கடமையிலிருந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு எதுக்கு இந்த பிறவி வழங்கப்பட்டதுன்னா வேற எதுக்குமே இல்லை. சாப்பிட்டா பசி எடுக்க, அதுக்காக தீனி போறதுக்கு இல்லை, அதுக்காக மட்டும் இல்லை. நீ வந்து நித்திய வாழ்வை இந்த சந்தர்ப்பத்தில் இது பெற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணியோ, எது பண்ணியோ, என்னென்ன முயற்சி பண்ணியோ அது முன்பாற்பட்டது. முயற்சி பண்ண பண்ண நமக்கு சூழ்நிலை கூடி வரும். ஆத்மாத்மா இறைவா எனக்கு எப்படியாவது இந்த அனுபவத்தை கொஞ்சம் கொடுத்துரு இந்த பிறவில அப்படின்னு நம்ம ஆத்மாத்மா அது ஒரு இன்டென்ஷன். அதுதான் வளர் பெருமான் சொல்லும்போது விருப்ப முயற்சின்னு ஏதோ சொன்னாங்கப்பா அவங்க உள்ளூரி தியானம் பண்ண சொல்லி, ஏதோ பூர்வ மத்தியில சொல்லி பண்ணி பார்ப்போம். ஐயோ பண்ணம் பாரு என்னால ஒரே தலைவலிக்குது, அப்புறம் விட்டுருவாங்க. விருப்ப முயற்சி, விருப்ப முயற்சியில வந்து நம்ம விடமாட்டோம் கடவுளை. இந்த மணிவாசகர் சொல்லுவார், ஏதோ அவனுக்கு சரியா அந்த வரி ஞாபகம் இல்லை, கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. இது ஒரு சின்ன ஒரு விலங்கினம் இருக்குதுங்க, சின்ன விலங்கினம். நான் ஒரு வருஷம் முன்னாடி யூடியூப்ல பார்த்தேன். அது ஒருத்தர் காட்டுக்குள்ள போறான். அது வந்து அந்த விலங்கினம் வந்து அவன் போட்டுக்கிற ஷூ இருக்குல்ல, அதை விரும்பிச்சு. அது என்னவோ அதுக்கு அதை பார்த்து அவன் பின்னாடியே வந்து அந்த ஷூவை கடிக்குது. அவன் என்னடா இது நம்மளை தோர்த்ததேன்னு அது ஷூ மேல ஆசைப்பட்டுச்சு. அது தின்ற பொருள் நினைச்சிருச்சா சரின்னு தெரியல. அவன் தள்ளி விடுறான். சின்னதுதான், அது வந்து சாதுவான இதுதான். ஆனா அவன் பின்னாடியே அந்த கட்சிக்குனே வருது. அவன் நடக்கவே முடியல. தூக்கி வர்றான், அப்புறம் ஓடி போடுறான். அது விடவே மாட்டேங்குது. அப்பதான் பார்த்தேன், அப்பதான் மணிவாசகருடைய அந்த பாடல வந்து கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. சில பேர் வந்து அந்த ஒன்னு பிடிச்சிட்டாங்கன்னா நீங்க என்னதான் சொன்னாலும் அந்த இதுல இருந்து விலகவே மாட்டாங்க. அந்த ஒரு நிலை வரணும்.
உலகம் பார்த்து சகம் பேய் என்ன நம்மை பார்த்து சிரிக்கணுமா? ஏன் பேய் மாதிரி பைத்தியக்கார மாதிரி போய் பாரு அங்கேயே போய் உட்காந்துக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு கொடு. இந்த உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி அப்படின்றார். அதனால நம்ம அந்த நீங்க சொல்றது ஏன் நம்மளால அறிய முடியாதுன்னு, நம்ம இறைவனை மறந்தாலும் மறுத்தாலும் தியானம் பண்ணாலும் பண்ணலனாலும் நாம் அதுவா இருக்கிறன்ற உண்மையை அது ஒரு கூர்ந்து கவனிக்கணும். ரிலாக்ஸா உட்கார்ந்து இந்த புருவ மத்தியில தான் வரணும். ஏன்னா இந்த இடம் இருக்கிறதுனால இந்த இடத்துல குவிக்கணும். இப்ப இந்த இடத்துல மனதை குவிக்கும் போது தடை ஏதாவது வருமா? வரும். என்ன மாதிரி வரும்னா, அது சில பேருக்கு தலைவலியா வரும். ஒரு மாதிரி தலை வலிக்கும். எனக்கு வந்திருக்கு 30-35 வருஷமுள்ள தலைவலி பயங்கரமான வரும். ஆனா அதனால உங்களுக்கு உடல்ல ஒரு சின்ன பாதிப்பு கூட வராது. இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாங்க, அதுலயே சில பேர் 12 மணி நேரம் வேலை வாங்கிக்கிறாங்க. இப்ப என்ன கண்ணு பாதிக்கும், மைண்ட்ல ஒரு ரொம்ப சூடாயிடும். ஆமா, மூளை சூடாயிடும். அது ஒரு மன அழுத்தம் வந்துடும். அது பிரச்சனையை உண்டு பண்ணும். எனக்கு நான் ஒருத்தர் கம்ப்யூட்டர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் பிசினஸ் ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டர். திடீர்னு விக்ஸாக்ஷன் 500 எடுத்தாரு. டாக்டர் சார் பாதி போட்டு வாங்கி போட்டு என்ன பண்றீங்கன்னா, இல்லைங்க ரொம்ப நேரம் எனக்கு தலைவலிக்காது. அது அடிக்கடி போட்டுக்கலான்னா, தலைவலிச்சுன்னா போட்டுப்பேன், பாதி தான் போட்டுப்பேன். இல்லைங்க அந்த மாதிரி போடக்கூடாது. தலைவலிக்குது என்ன பண்றது, நம்ம இன்னும் கண் நிறைய வேலை இருக்குது, அது போயிடும். அப்போ இதயத்துலதான் நமக்கு மனம் ஆக்டிவேட் ஆகிற இடம் இதயத்தில் தான் நோகணும். ஏன் தலை வலிக்குது அதான் யோசனை. நீங்களே யோசனை, தலையா வலிக்குது. அப்ப உண்மையில மனம் உதிக்கின்ற இடம் மூளை பகுதியிலிருந்து தான் உதிக்குது. மனம் உதிக்கின்ற இடம் மூளை பகுதியிலிருந்து தான் உதிக்குதே தவிர இதயத்திலிருந்து உதிக்கல. அதனால நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லாமே நம்முடைய சிந்தனை அந்த தீர்க்கமா நாம ஒரு தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த மனதை பூர்வ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும். வள்ளலார் சொல்லிட்டாரு, எப்பொழுதும் மனதை பூர்வ மத்தியில் இழுத்து நிறுத்த வேண்டும். அப்ப ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா அந்த காலத்துக்கு அதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது, அந்த பக்குவம் கிடையாது. அப்போ விஞ்ஞானம் வரல. இப்ப விஞ்ஞானி என்ன சொல்றான், நீ எதை அனுபவிச்சாலும் மூளையில தான் உனக்கு அனுபவம் ஆகுன்றான். ஆனா எனக்கு கால் இங்க அடிபட்டுச்சு, ரத்தமா பிடிக்குச்சு, எனக்கு இங்கதான் வலிக்குது. இது இத்தனை கோடி வருஷமா எனக்கு இங்கதான் வலிக்குது. இப்ப விஞ்ஞானி என்ன சொல்றான், உனக்கு இங்கதான்டா வலிக்குதுன்றான். ஆபரேஷன் பண்றான், இங்கதான் வலிக்கும். மைக்கூசி போடுறான், மைக்கூசி போட்ட வலிக்கல. ஏன்டா மைக்கூசி முதுகெலும்புல போடுறான்னா, அது என்ன பண்ணும், இந்த வலி உணர்வை தண்டு ஸ்பைனல் கார்டு வழியா அந்த முகுட மூளைக்கு கடத்துது. அப்ப நம்ம உணர்றது அங்கதான் உணர்றதுன்னு இவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால தற்காலிக தடை பண்றான். அந்த மெசேஜ் தான் போதும். அடிப்பட்ட அத மெசேஜா மாத்து, அது பெரிய ப்ராசஸ். அந்த மெசேஜா கன்வெர்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு வழியா போய் மூளையில தான் நீ உணர்ற. இத வரலாறு காலத்துல சொன்னா பைத்தியக்காரன் பூமி உருண்டை அப்படின்னா கல் எடுத்துக்கிட்டாங்களாம். எப்படா பூமி உருண்டை ஆகும், போக போக தட்டையா இருக்குது. அப்போ விமானம் ஒண்ணு பூமிக்கு ரொம்ப தொலைவுல போய் அவன் கேமராவோட புடிச்சு ப்ரூவ் பண்ணி காமிக்கும் போதுதான் ஆமா இல்ல இது வேற ஏதோ ஆத்மா பேசுறேன். ஆக அப்போ நம்ம இருக்கிற இடமும் அங்கதான். அந்த இடத்துக்கு நம்மளால அறிய முடியாத ஒரு நிலை, அது அனுபவ ரீதி நீங்களே தான் பண்ணணும். இது கடவுள் ஒரு உதவி பண்ணுவார். கடவுளுடைய உதவி இருக்கிறது, அதனுடைய கருணை இருக்கிறதுனால தான் இந்த தேகமே கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த தேகம் கிடைக்காது. நம்ம
கடவுளை பத்தி பேச மாட்டோம், சன் டிவி போட்டு ஜாலியா ஆன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கடவுளுடைய அருள் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் கூட்டி வைக்கிறதா இது பண்றது. இருந்தாலும் இதுல என்ன பிரச்சனைனா, இறைவனே தனியா இருக்கிறாரு, தனித்து இருக்காரு, இந்த ஜீவனாகவும் இருக்காரு. இந்த ஜீவனும் அவரே தான். அதனால அவரே தான் முயற்சி பண்ணணும், வேற வழியே கிடையாது. அதனாலதான் உனக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு எதுக்கு இந்த எல்லாத்துலயும் திருவருட்பால சொல்றாரு. 600 முயலுகன்னு எதுக்கு சொல்றாருன்னா, அவருக்கு அவரே உபதேசம் பண்ணிக்கிறார். இறைவன் தான் ஜீவனா இருக்காரு. ஒரு ஞானிகள் மூலமா இந்த ஜீவன்றது இறைவனே தான் இந்த ஜீவனா இருக்காருன்னு சொல்லிட்டு தனக்கு தானே அதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஜீவன் தான் முயற்சி பண்ணணும், வேற வழியே கிடையாது. அப்ப ஏன்னா அந்த ஜீவனே இறைவனா தான் இருக்கார். அந்த ஜீவன்ல ஏற்கனவே அந்த முயற்சி அப்படின்றது ஒண்ணு பிக்ஸ் பண்ணி தான் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் நமக்கு நூல்கள் வழியா முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஆக அந்த முயற்சி கூட திருவருளினுடைய ஏகதேசம் தான். ஆனா அதை சொல்லக்கூடாது. முதல்ல புதுசா வரவங்க சொன்னா, அப்படியா அப்ப அவரு பண்ணிக்கிட்டோம், அதை முதல்ல சொல்லக்கூடாது. நீ தாண்டா முயற்சி பண்ண, வேற வழி கிடையாது சொன்னதான். அந்த முயற்சி கூட திருவருள் ஏகதேசம் தான் முதல்ல சொல்லிட்டான். அப்படியா, சரி அது அவரே அப்ப முதலுக்கு மோசமாயிடும். அதுதான். ஆக இந்த இடத்துல குவிக்கும் போது அந்த இது எப்படி அந்த லென்ஸ் குவி லென்ஸ்னால பேப்பர் பத்திக்குதோ, அந்த மாதிரி மனம் குவிக்கின்ற பொழுது அதனுடைய ஆற்றல் அதிகமாக மாறும். இது சாமி சொல்றார். மனம் எந்த அளவுக்கு குவிக்கிறோமோ அந்த மனோ சக்திய, இது ஆன்மீக சம்பந்தப்பட்டது கூட கிடையாது. இப்ப விஞ்ஞானிகள் கூட ஒரு தியான நிலையில இருந்துகிட்டு தான் அதை வெளிப்படுத்துறாங்க. எந்த ஒரு விஞ்ஞானின்னு எனக்கு தெரியல, ஒருத்தர் எனக்கு சொன்னார். அவர் பல வருஷமா ஒன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். அது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உலகத்துக்கு சொல்ல முடியல. ஆனா அவரு அந்த நிலையில இருக்கார். பைத்தியம் மாதிரி தாடியெல்லாம் வளர்த்துட்டு, முடியெல்லாம் வளர்த்துட்டு, குளிக்கிறது இல்ல, கொள்றதில்ல. ஒரு சிந்தனையெல்லாம் அந்த கண்டுபிடிப்பு மேல அதை வெளியில கொண்டு வரணும், உலகத்துக்கு கொடுக்கணும், அதை சொல்லணும், பயன்பாட்டுக்கு வரணும். அதனால பசி ரொம்ப இந்த ஒரு உணர்வு ஏற்படுச்சுன்னா சாப்பிடுவாரு, சரியா தூங்குறத கொள்றதில்ல. கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்தார். திடீர்னு ஒரு நாள் குளிச்சுட்டு இருந்தாராம். ஒருத்தர் சொன்னாரு, அது எந்த அளவுக்கு மெய்யா பொய்யா, அது வருதா சரி தெரியல. குளிச்சுட்டு இருக்கும்போது பிளாஷ் ஆயிடுச்சான், அந்த டெபனிஷன் வந்துருச்சான். கண்டுபிடிச்சேன் தெரியல, அவர் பாட்டு ஓடிட்டு வர்றாங்க. குளிச்சுட்டு அந்த மேனியோட அவருக்கு அந்த ஞாபகம் இல்லை. ஏன்னா அவங்களும் ஒரு வகையில தியானத்தில் தான் இருக்காங்க. ஆனா அவங்க தியானம் எங்க பண்றாங்க, அந்த மனதை பொருள் மேல குவிக்கிறாங்க, அந்த பொருள் மேலேயே குவிக்கிறாங்க. குவிக்கும் பொழுது உங்களுக்கு பிளாஷ் ஆயிடும். இப்போ ஒரு இது சொல்றேன். இந்த கணித மேதை ராமானுஜமா ஒரு நிறைய உலகத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. இப்ப அதன் பயன்பாடு, அதை கனி நிலையத்தான் நம்ம பயன்படுத்திக்கிறோமே ஒழிய அவருடைய சீக்கிரட் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப உதாரணமா 4839 அதுல 4837 ஒரு எண்ணிக்கை. அதுல 3999 கழிக்க முடியும். கழிச்சு சொல்லுங்க. முடியாது. சாதாரணமான 99 பேருக்கு முடியாது. ஒரு பேப்பர் எடுக்கணும். பேப்பர் எடுத்து 4337 போட்டு கீழே 3999. இப்போ கணித மேதை சொன்னதுனால இப்ப இது கூட நீங்க அப்படியே அந்த ஃபார்முலா இல்லைன்னா அப்படியே சொல்றதுக்கு அது 1 மணி நேரம் கூட ஆகும். ஆனா அவங்க ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அது எப்படி வருதுன்னா, மனம் குவிக்கும் பொழுது
உள்ளொளி துணை செய்யும். கடவுளே இல்லைன்னாலும் அந்த உள்ளொளி துணை செய்யும். அந்த மனோசக்தியில அந்த ஆற்றல் ஒரு பிளாஷ் வெளிப்பட்டு உலகத்துக்கு உதவி. இது பல எல்லோருக்கும் உதவி ஆயிடும். இப்ப என்ன பண்றோம், 37 கடைசியில வருது, 4337 வருது. இது 3099. 7ல 9 போகுமா? ஏன் கடன் வாங்கணும்? அது மல்டிபிள் ஆகும். அதுதான் அவர் எப்படி நினைச்சிருப்பார். கடன் வாங்கணும்னு அவருக்கு எப்படி தோணுது? கடன் வாங்கணும்ன்றது முறை கிடையாத. நீங்க 9ல இருந்து 7ல கடன் வாங்கினா அது 6 ஆகுது. 6ல இருந்துக்கு அதுல இருந்து கடன் வாங்கணும். இது என்ன கணக்கு இது? சொல்லுங்க. இதுலதான் கடவுளுடைய ஆற்றல். அவங்க டீப் அதுலயே இருப்பாங்க. அதுக்கு இதுக்காக ஒரு 5 வருஷம் கூட ஒரு வகை தியானத்துல இருந்திருப்பார். ஆனா அங்க உதவி செஞ்சது உள்ளொளி. உள்ளொளி உதவி செய்யும். இந்த ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு கொடுக்காது. இதுவரை நமக்கு அந்த ஃபார்முலோட சீக்கிரட்டே நமக்கு தெரியாது. அது தெரியாது, சொன்னாலும் புரியாது. அவங்களுக்குள்ளதான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன் அவருக்கு அந்த யோசனை கடை வாங்கணும்? கடை வாங்கினாலும் அது எப்படி டேலி ஆகும்? ரைட்டு. இப்ப கூட்டுறோம் ஒரு 344 444 239 கூட்டினே வர்றோம். இப்படி கூட்டிக்கினே வரும்போது 85 வருது. 85 வந்து நீங்க என்ன பண்றீங்க? 5 மட்டும் போட்டு 8 இதுல சேர்க்கறீங்க, அடுத்த லைன்ல சேர்க்கறீங்க. கரெக்டுங்களா? இல்ல சிம்பிளா சொல்றேன். இப்ப 95 99 89 கூட்டுறீங்க. என்ன பண்ணுவீங்க? பேப்பர்ல கூட்டுறீங்க. 89 99 என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணணுமா? கூட்டுதல். முதல்ல என்ன பண்றீங்க? 89 99 9 கூட்டுவேன். கூட்டி என்ன பண்ணுவீங்க? கூட்டி வர நம்பர்ல ஒரு நம்பர் எழுதிட்டு ஒன்னு 2 கூட்டினா என்ன வருது? 2 18 வருது. கீழே 8 எழுதிட்டு ஒன்னு அது ஏன் பண்றீங்க? அது என்ன கணக்கு? ஏன் பண்ணணும்? அது அதனுடைய ரகசியம் என்ன? 18 இங்கே எழுதிக்கலாம். ஆனா அது எழுதல, ஒரு 8 மாதம் எழுதிட்டு ஒன்னு பக்கம் வைக்கிறீங்க. அது ஏன்? அந்த ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? 9 2 18 8 போடு 1 இதுல சேரு. ஏன் 8 இதுல சேர்க்க கூடாது? ஆமா, அதுல சேர்த்துக்கலாம். 9 சேர்த்துக்கலாம். இல்ல பக்கத்துல அங்கே 1 18 அங்கே எழுதிட்டு இருக்கலாம். அப்படியே என்ன உள்ள சமுதாயத்துக்கு அந்த உள்ளொளி பல வகையில உதவி செஞ்சிருக்கு. ஒவ்வொரு திருப்பத்திலும் அது உதவி செய்து. அது யார் மூலம் உதவி செய்து? அந்த குறிப்பிட்ட தியானம் பண்றவங்க, அது விஞ்ஞானியாகட்டும் மெஞ்ஞானாகட்டும். விஞ்ஞானி தன்னுடைய மனதை வெளியில குவிக்கிறான். வெளியில குவிக்கும் போது பொற்சபையில இருக்கிற உண்மையெல்லாம் எடுத்து சொல்றான். மெய்ஞானி சிற்றபையில உள்ள புகுந்து அகத்தில் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிதான் நமக்கு திருவருட்பா, திருமந்திரம் இதெல்லாம் வந்திருக்கு. புறத்திலிருந்து சொன்னதெல்லாம் ராமானுஜரு, அணுவை கண்டுபிடிச்சவங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்டுபிடிச்சவங்க, ரேடியோ கண்டுபிடிச்ச மார்கோனி, அவங்கெல்லாம் ஒரு தியாகி தான். அவங்கெல்லாம் லக்ஸுரிஸ் வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. நிச்சயமா ஆடம்பர வாழ்வு மார்கோனி வாழ்ந்திருக்க முடியாது. சொல்றீங்களா? சாதாரணமா. அப்ப இவங்கெல்லாம் நமக்கு 2 பக்கமே 2 தியானிகள் தான். நமக்கு அதுதான் சாமி சொல்லும் போது அகப்புற உண்மையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆக இது எல்லாமே மனம் குவிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே சாத்தியமாகுது. ஆண்டவர் உதவி செய்யறார். கடவுள் இல்லை, கடவுளை பத்தியே நினைக்காத நீங்க ஒரு அணுவை பத்தியோ ஆற்றலை பத்தியோ ஆராய்ச்சி பண்ணாலும் அங்கிருந்து கடவுளுடைய உதவி. சின்ன மகன் பெங்களூர்ல வந்திருக்காரு. நெகட்டிவ்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? அது ஆக அந்த தடை என்ன தடைன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு நம்ம நமக்கு நாமே விசாரம் பண்ணிக்கிட்டு நம்ம பிறப்பிடமே